வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை 23/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 தொடக்கம் 8:30 வரை, பின் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்த ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:03 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:25 வரை அஸ்த நட்சத்திரமும் பின்பு சித்திரை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:25 வரை சதய நட்சத்திரமும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது, எந்த சுபகாரியங்களும் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த வகையில் இறை வழிபாடுகள் இந்த செவ்வாய்க்கிழமையிலே துர்க்கை அம்பாளை வேண்டி ராகு கால இடத்திலே துர்கா பூஜை, ராகு கால துர்கா பூஜை என்கின்ற வகையிலே எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதற்குள்ளே இருக்கின்ற சுளைகள் சாறுகள் விதைகளை அப்புறப்படுத்தி கிண்ணம் போல மறுபுறம் திருப்பி பசு நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி துர்க்கை அம்பாளை வேண்டி குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது. இது இந்த ராகு கால நேரத்திலே. இந்த ராகு காலம் என்கின்ற பொழுது ஒவ்வொரு நாட்களும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்கின்ற இந்த 7 நாட்களுமே தினந்தோறும் 1.5 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக இந்த ராகு காலம் வந்து கொண்டிருக்கும். 1.5 மணித்தியாலம் ராகு காலம். இப்போ பொதுவாக திங்கட்கிழமைகள் என்கின்ற பொழுது 7:30 மணி முதல் காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே
சனிக்கிழமைகளிலே ராகு காலம். காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளே ராகு காலம். பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இது பகல் பொழுதும் ராப்பொழுதும் இவ்வாறு அந்த நேரத்துக்கு 1.5 மணி நேரங்கள் ராகு காலம். இந்த ராகு காலத்திலே அம்பாளை வழிபாடு செய்வார்கள். பொதுவாக சுபகாரியங்களோ எந்த ஒரு சுப முகூர்த்தங்களும் ராகு காலத்திலே ஆரம்பிக்க மாட்டார்கள், ராகு காலத்திலே செய்யக்கூடாது. ஆனால் இந்த துர்கா பூஜை வழிபாடுகள் மற்றும் ராகு காலத்திலே செய்து கொள்வார்கள். அது என்ன காரணம் என்றால், இப்போ சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது ராகு கால நேரம் என்று ஒதுக்கி வைக்கின்ற காலத்திலே இறை வழிபாடுகள். இந்த அன்னை பராசக்தியானவள் கும்பன், சும்பன், மைசன், மைசாசுரன், இரத்தபீஜன், ரதோத்கடன் என்கின்றதாகிய இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். அந்த ராகு கால நேரத்தில் தான் சம்கார உற்சவங்கள் நடைபெறும். அதனால தான் இந்த சாயங்கால வேளையிலே சம்கார உற்சவங்கள் நடைபெறுவது. பொதுவாக இந்த பிற்பகல் 3:30 மணிக்கு மேல் 5 மணிக்குள்ளே இந்த சம்ஹார உற்சவங்கள் என்று நடைபெறும். ஆலயங்களிலே பொதுவாக வேட்டை திருவிழா என்கின்ற பொழுதும், சூரசம்ஹாரம் என்கின்ற பொழுதும், நவராத்திரியிலே மகிழ்ச்சி சம்ஹாரமாகிய மானம்பூச்சம் இவையெல்லாம் சாயங்கால வேளையிலே 5 மணி 5:30 மணிக்குள்ளே செய்து முடிப்பார்கள். அவ்வாறான இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது செவ்வாய் தோஷம், ஜாதக ரீதியாக காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம் இவையெல்லாம் நிறைவாகி சகல செல்வங்களோடும் கூடியதாக அம்பிகையினுடைய அருளினாலே நல்ல பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கின்ற வகையிலும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைகின்ற வகையிலே நல்ல மனதோடு அம்பாளை பிரார்த்தனை செய்து இந்த ராகு கால நேரத்திலே யாரெல்லாம் இந்த துர்கா பூஜை வழிபாடு குங்கும அர்ச்சனை செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்விலே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை என்பதற்கிணங்க அம்பியினுடைய கடைக்கண் பார்வையினாலே எல்லா செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இக்குறளினுடைய பொருளாக விருந்தினரை முன்பே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டாம். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இக்குறளினுடைய பொருளாக விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டாமே. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.